கடல்ல கிடக்கிற சங்கு போலவே போத்தீஸ்ல நான் ஒரு பாஸ்தா பார்த்தேங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பார்த்துருக்கிறேன். இப்பதான் சமைக்கவும் போறேன். 1 கிலோ 97 ரூபாய் போட்டிருந்தாங்க. நான் இது வந்து 1/4 கிலோ வாங்கியிருந்தேங்க. இவ்வளவும் 1/4 கிலோ தான். கொஞ்ச நேரம் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தேங்க. அப்புறம் தான் சமைக்கவே போனேன். இதுவரை பாஸ்தா சமைக்காத காரணத்தினால இதோட ரெசிபி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பல யூடியூப் வீடியோக்களை பார்த்து தாங்க நானுமே இதை செஞ்சிருந்தேன். கொதிக்க வச்ச தண்ணியில தேவையான அளவு உப்பும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு அப்படியே எல்லா பாஸ்தாக்களையும் அதுல தூக்கி இட்டாச்சுங்க. அது அப்படியே கொஞ்ச நேரத்துல சூப்பரா வந்தது. அப்புறம் என்ன, நார்மலா எல்லா சமையலுக்கும் தேவையான ஜாம்பவன்களாகிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு தாங்க நம்ம இதை பண்ண போறோம். தக்காளியும் இஞ்சி பூண்டையும் நான் வந்து என்ன அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் திக் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணியாச்சுங்க. மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே 1 கப் தண்ணி ஊத்தின பிறகுதான் பாக்கேன் பெருஞ்சீரக பொடி இருந்தது. அதை போட மறந்துட்டேன். அதையும் 1 ஸ்பூன் போட்டுட்டேங்க. மசாலாக்கு கொஞ்சம் போல உப்பை ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே எப்படி கிளறி விட்டாச்சுங்க. இப்ப வேக வச்சிருக்க எல்லா பாஸ்தாக்களையும் அதுக்குள்ளால தள்ளியாச்சுங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா கிண்டி எடுத்துக்கணும். மசாலா எல்லா இடத்துலயும் படும்படி அப்படியே சூப்பரா கிண்டி எடுத்தாச்சுங்க. அப்புறமா கொஞ்சமல்ல மல்லியில தான் வீட்டுல இருந்துங்க. அதையும் அப்படியே போட்டுட்டு எல்லாத்தையும் கிளறி எடுத்தாச்சு. இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். எனக்கு பார்க்கும்போதே சூப்பரா இருந்தது. உண்மையில இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு எனக்கு தெரியவே செய்யாத. தெரிஞ்சிருப்பு இதுக்கு முன்னாலே பாஸ்தா நான் சமைச்சிருக்கேன். சூப்பரா இருந்தது டேஸ்ட். நானா இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு டேஸ்டா இருந்துங்க. பாஸ்தா அதிக சுவை காரணமாக எனக்கு கொஞ்சம் தாங்க கிடைச்சிருந்தது. நன்றி.